தற்போது ஒரு அண்மை செய்தி. விரைவில் தேர்தல் என ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் தெரிய வருகிறது என பே சண்முகம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியாது என்றும் சிபிஎம் சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி என சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சரின் தனிப்பட்ட நடவடிக்கை என்பது வேறு, அரசின் நடவடிக்கை என்பது வேறு என்றும் பே சண்முகம் கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியவில்லை என்றும் தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் நடைபெற்றுள்ளதாகவும் பே சண்முகம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரைவில் தேர்தல் என ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் தெரிய வருகிறது என்று சிபிஎம் தலைவர் பே சண்முகம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தாவேக எம்எல்ஏக்களிடம் பேரம் நடைபெற்றுள்ளதாகவும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியாது என்று சிபிஎம் சண்முகம் கூறியுள்ளார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தாவேக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி என சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேட்ட கேள்வி அது. இந்த 2 மாத காலத்தில் திமுகவின் மீது நாங்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சிபிஎம் சார்பில் வச்சிருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நீங்களே ஒரு கிரியேட் பண்றீங்க. இது பர்டிகுலர் கேள்வி, குறிப்பிட்ட கேள்வி. நேற்று அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி அவர் கேள்வி கேட்கிறார், அதன் மீது பதில் சொல்றாரு. அது திமுகவின் மீது குற்றச்சாட்டு கிடையாது. வழக்கு முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் அதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முறையாக வழக்கு விசாரணை நடத்தி தண்டனை பெற்று தர வேண்டும் என்பது தானே சொல்ல முடியும். அதுதானே சொல்லணும். அது எப்படி நீங்க திமுகவின் மீது குற்றச்சாட்டு சொல்றீங்க? எஸ், அதனுடைய விளைவுதான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கிற கருத்தை எங்கள் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்தியது என்பது அதனுடைய விளைவுதான், அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதுல எங்களை போன்றவர்கள் அதில் ஒத்துழைக்கல, ஏற்கல. எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை ஏற்கவில்லை. நாங்கள் ஏற்காதது மட்டுமல்ல, திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் அந்த யோசனையை ஏற்கவில்லை. நாங்களும் அதை ஏற்கல. இருந்தாலும் நாங்களும் அதை ஏற்கவில்லை. இருப்பினும் இன்னமும் அவர்கள் அந்த முயற்சி தோல்வி அந்த எங்களோடு, அதாவது ஏற்கனவே இருந்த தோழமை கட்சிகளிடம் இந்த கருத்து ஏற்கப்படவில்லை என்கிற நிலையில் வேறு வழிகளை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். சொல்லுங்க சார், நீங்க ஏதோ கேட்டீங்க. மாற்றத்தை விரும்பல அப்படின்னா நீங்க கூட்டணி இருக்கும்போது மாற்றத்தை விரும்பித்தான் இருந்தீங்களா? கூட்டணியில திமுக கூட்டணியில இருந்தீங்க. அப்ப இவங்க மாற்றத்தை இவங்க விரும்பலன்னா நீங்களும் அதை விரும்பல தானே? தேர்தல் முடிவை பத்தி தான் சார் சொல்றேன். என்ன கேள்வியே பிரியம் சார்? தேர்தல் முடிவு என்ன, அதை ஒட்டி தான் அந்த கருத்து சொல்றோம். நாங்க விரும்பி தானே அந்த திமுக அணியில இருந்தோம், தொகுதி உடன்பாடு செய்து கொண்டோம். சீரியஸா அதுக்கான அந்த வெற்றிக்கான பணிகளை நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டோம். வெற்றி மாறி போச்சு. இந்த அணி வெற்றி பெறல, அதிமுக வெற்றி பெறல. அதிகமான இடங்களை பெற்ற கட்சியாக தாவேக வந்தது, அவ்வளவுதான். தேர்தலில் ஏற்பட்ட மாற்றம் அது. இந்த மாற்றம் ஆரோக்கியமான மாற்றமா கருதுறீங்களா நீங்க? அதனால அதான சொல்றேன், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அதாங்க, அதனாலதான் நாங்க ஆதரிக்கிறோம். நீங்க ஆதரிக்கிறீங்க. பாஜக அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்று வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கிறாங்க, நீங்களும் ஆதரிக்கிறீங்க. பாஜகவும் சிபிஎம்மும் ஒரே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கலாம். அவங்க ராஜினாமா பண்ணிட்டு அந்த கட்சியில இருக்காங்க. நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சார். நாங்க அந்த முடிவை எடுக்கிற போது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கிடையாது. கேளுங்க, அவையில் கேளுங்க. அதிமுக கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவர்கள் அந்த மாதிரி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தன்று அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஆதரவு என்கிறதை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு திரும்ப அவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப 2 நாளா திரும்ப பிரிகிறாங்கன்னு வருது. அது அதிமுகவுடைய உட்கட்சி பூசல்லேருந்து ஏற்பட்டதை தவிர இந்த ஆட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கிற முறையில் அவங்க ஆதரிச்சதில்லை. நாங்க முடிவெடுத்தது என்னைக்கு? மே மாசம் 8ஆம் தேதி. இப்ப நம்ம என்னைக்கு பேசிட்டு இருக்கோம்? அதுக்கடையில் இந்த 50 நாட்கள்ல எத்தனையோ மாறுதல்கள் ஒவ்வொரு கட்சியிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. எங்களை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் தான் சந்திச்சாங்க. யாரை சொல்ல மாட்டேன்றீங்க? மு.க. ஸ்டாலின் சார், நான் கேட்கறது சொல்லுங்க சார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சார்ல. ஏங்க, நான் கேட்கறது நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்க சார். அப்பயே நான் கருத்து சொல்லியிருக்கேன். இவரை பார்த்ததில் எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும்.
எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திப்பதுதான் நோக்கம் என்று சொன்னால் இது திரு எடப்பாடி அவர்களையும் அவர் சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் அப்போது நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு அவங்க தரப்புல இருந்து சொன்னது நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டோம், அவங்க அப்பாயின்மெண்ட் தரலன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து தகவல் சொன்னாங்க. அதாவது தாவேகா தரப்புல இருந்து அவ்வளவுதான். அதுல அவரையும் சந்திச்சிருக்கலாம், அதுல எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 2 மாத கால தாவேகா ஆட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்தினதா ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் மேல ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்கு அவரும் அமைச்சரும் வந்து விளக்கம் கொடுத்திருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அரசுடைய நடவடிக்கை என்பது வேற, அமைச்சருடைய தனிப்பட்ட செயல்பாடு சம்பந்தமா கேட்கறதுலாம் வேற. நீங்க எதை கேக்குறீங்க? அமைச்சர் இல்ல அரசுடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் கொடுத்த ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்கிற முறையில் சில அறிவிப்புகளை வெளியிட்டு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. சிங்கப்பெண் படை, அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி, இப்படி சில அறிவிப்புகள் ஏற்கனவே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது என்கிற முறையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் நிதிநிலை அறிக்கை வரும்போதுதான் அது முழுமையாக என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கப் போகிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் உதாரணத்துக்கு தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அரசு ஊழியர் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது பணி நியமனங்கள், அது பூரா ஒப்பந்தம் வெளிமுகமை என்கிற முறையில் தான் பெரும்பாலும் திமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்போதே நாங்கள் அதை அனைத்தையும் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம், போராட்டமும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதனால இதில் எல்லாம் அவர் என்ன மாதிரியான அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறார். உதாரணத்துக்கு தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைப்பது என்கிற முறையில் ஒரு டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நிதிநிலை அறிக்கை வருகிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கலாம். நிதிநிலை அறிக்கையில் என்ன பாதையில் இந்த அரசு செல்ல போகிறது என்பதற்கு ஓரளவுக்கு வெளிச்சம் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பது நிதிநிலை அறிக்கையிலே தெரிவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போதும் பல்வேறு கருத்துக்களை, கோரிக்கைகளை முதலமைச்சர் அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறோம். அவற்றையெல்லாம் நிதிநிலை அறிக்கை அநேகமாக இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு அரசனுடைய நிதிநிலை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும் என்கிற முறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் காத்திருக்கலாம். பட் இதுவரைக்கும் பொதுவாக இதுவரைக்கும் அறிவிச்சிருக்கிற அறிவிப்புகள் அதுலேயும் எங்களுக்கு குறைபாடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு சிங்கப்பெண் படையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றவர்கள் தான். இதுக்குன்னு தனியாக ஒன்றும் வெளியிலேருந்து புதுசாக ட்ரைனிங் கொடுத்தலாம் பணி நியமனம் என்பது செய்யப்படலை. ஆகவே அவங்க பழைய காவலர்களாகவே தான் இருக்கிறார்கள். இந்த பெண்கள் குழந்தைகள் மீதான குற்றங்கள், இழைக்கப்படுகிற குற்றங்களின் மீது எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது பயிற்சி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் நேற்று சொல்லியிருக்கோம். அதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.